பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين ألا أن تعجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. சதகல்லாஹுல் அலியுல் அதீம். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும். அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்ட நிலையில் இவ்வுலக வாழ்வுக்கு சலாம் சொல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். நாங்கள் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது, பிறப்பு, அதற்கு பிறகு அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையிலிருந்து ஒதுங்கி பதுங்கி பயந்து வாழ்ந்த காலம், அந்த பயத்துடன் ஹிஜ்ரத்து செய்து ஊரை விட்டு பிறந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னும் ஒரு ஊருக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் அங்கே கண்ட ஒரு காட்சி, இயற்கைக்கு முரணான காட்சி. பெண்களும் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி, வேலைக்காக வேண்டி ஆண்களை போன்று வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த காட்சி ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாலிபனாக இருந்தாலும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அது இயற்கைக்கு முரணான ஒன்று. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு விடயத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். ஆண்களுக்கென்று சொல்லி ஒரு வகையான வேலைப்பளு, பெண்களுக்கென்று சொல்லி ஒரு வகையான வேலைப்பளு. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. இரவை பற்றி சொல்லுகிறான், பகலை பற்றி சொல்லுகிறான். இரவினுடைய இருள் சூழ்ந்து கொண்டு விட்டால், பகலுடைய வெளிச்சம் அதே வெளிச்சமாகிவிட்டால், இந்த இரண்டையும் சொல்லுகிறான், பகலும் இரவும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வமா ஹலக ذكر والانثى. ஆணையும் பெண்ணையும் படைத்தவனின் மீது ஆணையாக. வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. இரவு பகல் என்பதாக காலத்தை இரண்டாக பிரித்து இரவை இரவாகவும் அதனுடைய இருளையும், பகலை பகலாக சொல்லி அதனுடைய வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இரண்டாவதாக, மூன்றாவது சத்தியமாக சொல்லுகிறான், ஆணையும் பெண்ணையும் படைத்தவன். ஆணையும் பெண்ணையும் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன சஅயக்கும் லஷத்தா. உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் பலதரப்பட்டது. முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரவையும் பகலையும் சொல்லிவிட்டு, இரவையும் பகலையும் அழகாக சொல்லிவிட்டு ஏன் ஆணையும் பெண்ணையும் சொன்னான்? காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இரவும் பகலும் ஒன்றாக இருந்தாலும் செயல்பாட்டில் பகலுடைய செயல்பாடு வேறு, இரவுடைய செயல்பாடு வேறு. இரவுக்கென்று சொல்லி சில வேலைப்பாடு, சில செயல்பாடுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். சஅயக்கும் லஷத்தா. ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் வெளிச்சம் எவ்வளவு தேவையோ அதே போல இருளும் அந்த மரத்துக்கு தேவை.
மனிதனுக்கும் தேவை. மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை தேவையுள்ளதாகத்தான் படைத்திருக்கிறான். இருள் மனிதனுக்கு வேண்டும். இந்த வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்கும் என்றிருந்தால் ஃபமன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதிக்கும் பிலைலின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்கிறான், குல் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. சுப்ஹானல்லாஹ். அப்போ உலகம் இயங்காது. உலகத்துக்கு பகலும் தேவை, உலகத்துக்கு இரவும் தேவை. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزُ الْعَلِيمُ. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்லுகிறான். இது ஒரு திட்டமிடப்பட்ட இறைவனுடைய ஒரு ஏற்பாடு. பகல் இரவு என்று இரண்டாக பிரித்து, பகலுடைய வேலைப்பளு அதனுடைய செயற்பாடுகள் வித்தியாசமானது, இரவினுடைய செயற்பாடுகள் வித்தியாசமானது. ஆனால் காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இரண்டும் ஒன்றுபடுகிறது. இதே போலத்தான் ஆண் பெண் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் இன்ன சஅயக்கும் லஷத்தா, அதாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் வித்தியாசமானதாக, முயற்சிகள் பலதரப்பட்டதாகும். அப்படித்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் எப்படி ஆண் பெண்ணாக மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு இனமாக இருந்தாலும் கூட ஆணையும் பெண்ணையும் படைத்தவனாகிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறான், மனிதர்களே நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளும் பலதரப்பட்டது. ஒரு ஆண் அவனால் செய்ய முடியுமான வேலையை ஒரு பெண்ணால் செய்ய முடியாது. ஒரு பெண்ணால் செய்ய முடியுமான வேலையை ஒரு ஆணால் செய்ய முடியாது. ஆண்களுக்கென்று சில வேலைகள் இருக்கிறது, பெண்களுக்கென்று சில வேலைகள் இருக்கிறது. எப்பயுமே புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். இதன் காரணமாக வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தந்த பணத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள். தன்னுடைய பணம் அவர்கள் மீது செலவழிக்கப்படுகிறது. மஹராக, நஃபகாவாக, வீட்டு செலவாக பலதரப்பட்ட அமைப்பில் அந்த பணம் அந்த பெண்களின் மீது செலவழிக்கப்படுகிறது. செலவழிக்கக்கூடியவருடைய கை மேலுள்ள கை. எனவே செலவழிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யதார்த்தம். அதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் குர்ஆன் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது பெண்களுடைய லீடர்ஷிப், ஒரு பெண் ஒரு ஆணை வழிநடாத்தக்கூடியவள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது 4 வகையான பெண்களை சூழ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யாராலும் மறுக்க முடியாது. என்னை பெற்றெடுத்தவள் ஒரு தாய், என்னை உங்களை பெற்றெடுத்தவள் ஒரு தாய். தாய் பெற்றெடுத்தால் சகோதரிகளுடன் பிறந்தோம், அவர்களுடன் வளர்ந்தோம். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகள் என்றால் யாரு? உடன் பிறந்தவர்கள். அவர்களும் நாங்களும் ஒன்றாக பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்கள், ஒரே பாசறையில், ஒரே பள்ளிக்கூடத்தில், ஒரே வீட்டுச் சூழலில், ஒரே தாயினுடைய அரவணைப்பில் நாங்கள் வளர்ந்தவர்கள். மனைவி வாழ்க்கை துணைவி, வாழ்க்கையினுடைய அனைத்து ரகசியங்களையும் நான் யாரென்று சரியாக புரிந்து கொண்டு ஒருவள் இருப்பாள் என்றிருந்தால் அது மனைவி மாத்திரம்தான். அதற்கு பிறகு என்னால் பெறப்பட்டவள் குழந்தைகள், பெண் குழந்தைகள். இந்த 4 பேரில் ஒருவருடைய பராமரிப்பில் ஒரு ஆண் இருக்க வேண்டும், கண்காணிப்பில். இந்த 4 பேரில் ஒருத்தர் இந்த ஆண்மகனை கண்காணிக்கவில்லை என்றிருந்தால் அவர்கள் வழி தவறி போய்விடுவது நிச்சயம். ஒரு உண்மை இருக்கிறா, மகனை பற்றி குழந்தைகளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வார டைமுக்கு வா, போகிற டைமுக்கு போ, இதோண்ட வீடு, இங்கே எத்தனை மணிக்கு வரணும்னு கட்டுப்பாடு இல்லை, வந்தால் சாப்பிடலாம், வராவிட்டால் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் வீட்டுக்குள்ள தாயினால் நடாத்தப்படும் என்றிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு எந்த கட்டுப்பாடு இருக்கிறது? அரவணைப்பது மாத்திரமல்ல, வழி சொல்லிக் கொடுப்பதும் அவர்களை கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்துக் கொள்வதும் ஒரு தாயினுடைய கடமை. சில சந்தர்ப்பங்களில் தாய் இருக்க மாட்டாள், அவள் வஃபாத்தாகிவிட்டால் சகோதரிகள் அந்த இடத்தை நிறைவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகள் நிறைவு செய்வார்கள். அநேகமான கட்டங்களில் மனைவி, சுப்ஹானல்லாஹ், தாயிடமிருந்து தாய் தன்னுடைய பொறுப்பை அப்படியே மருமகளுடைய கையில் ஒப்படைத்து விடுவாள்.
நான் இவ்வளவு நாளும் சரியாக வளர்த்து விட்டேன் மகளே, இதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பில். இப்போ மனைவியும் சொல்கிறா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வார டைமுக்கு வாங்க, போகிற டைமுக்கு போங்க, எனக்கு நீங்கள் இருக்கணும்னு எந்த தேவையும் இல்லை, ஆனால் எனக்கு செலவுக்கு மட்டும் பணம் தந்துடணும், நீங்கள் வார டைமுக்கு வந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவர்களுக்கு வரலாறு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் வழி தவறி போவது நிச்சயம். மனைவி கவனமாக இருக்க வேண்டும், உன்னிப்பாக இருக்க வேண்டும். எங்கே போகிறாரு, என்ன செய்கிறாரு, யாரோடைய கதைக்கிறாரு, இவருடைய வாழ்க்கையில் ஏதும் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மனைவி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன இந்த மாற்றம், என்ன இந்த மாற்றம்? சென்ற மாதம் இப்படி இருக்கல், இப்படி இருக்கிறாரு, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? துப்பறிவதல்ல, ஒன்று இருக்கிறது தஜஸ்ஸுஸ், மற்றவனுடைய தவறுகளை துருவி துருவி ஆராய்வது. இன்னும் ஒன்று இருக்கிறது தஃபக்குத், விழிப்பாக இருக்கிறது. வளமையாக தஹஜ்ஜத் தொழுவார், இன்றைக்கு தஹஜ்ஜத் இப்போ தொழுதுபடுது இல்லை. வளமையாக குர்ஆன் ஓதுவார், இப்போ குர்ஆன் ஓதுவார் இல்லை. வளமையாக இவருடைய டெலிஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்க இல்லை. எப்பயும் டெலிஃபோனை கொண்டு வந்து மேசையில் வச்சிடுவார், யாருக்கும் பார்க்கலும். ஆனால் இப்போ இந்த டெலிஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கிறாரு, அதையும் அந்த பாஸ்வேர்டை மாற்றியும் இருக்கிறாரு. ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ். தஜஸ்ஸுஸ் இல்லை, துருவி துருவி ஆராய்வதல்ல, தஃபக்குத், விழிப்பாக இருப்பது. என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கிறது? அப்போ சுப்ஹானல்லாஹ், ஒன்றோ தாய், ஒன்றோ சகோதரி, அல்லது மனைவி. மனைவியும் இல்லாத பட்சத்தில் மகள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரித்தது போல ஃபாத்திமாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு, உம்மு அபீஹா என்று சொல்லி. உம்மு அபீஹா, அவளுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் என்றொரு பேர் இருக்கிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிளே பண்ணின ரோலை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த அரவணைப்பை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொடுத்தார்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரவும் பகலும் காலம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் ஒன்றாக இருப்பது போல இருந்தாலும், காலம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் இரவும் பகலும் ஒன்றாக இருந்தாலும், செயல்பாட்டில் இரவுடைய செயல்பாடு வேற, பகலுடைய செயல்பாடு வேற. ஆனால் இரவும் தேவை, பகலும் தேவை. ஒரு மரம் வளருவதற்கு, ஒரு மனிதனுடைய வளர்த்தியில் சுப்ஹானல்லாஹ் இரவும் தேவை, பகலும் தேவை. இருட்டில் தூங்க வேண்டும், நோய் நிவாரணம் கிடைக்கும். சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அவசரமாக நித்திரைக்கு போய்விட வேண்டும். அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையினுடைய அந்த ஆக்சிஜன், அந்த காற்று ஆரோக்கியமானது. சுப்ஹானல்லாஹ். மாலை நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒதுங்கி விட வேண்டும். இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் பேசிக்கொண்டிருக்கிறது, மருத்துவ உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்வில் இரவு எவ்வளவு முக்கியமானது. இரவில் தூங்க வேண்டும், அதுவும் நடுநிசிக்கு முன்னால் தூங்க வேண்டும். பிந்தின இரவில் தூங்குவதை விடவும் முந்திய இரவில் தூங்குவது ஆரோக்கியமானது என்று சொல்லியெல்லாம் மருத்துவ உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய ஒரு காரணியாக புற்றுநோய் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், பிந்தின இரவில் தூங்குவது. ஆரம்ப இரவில் தூங்காமல் பிந்தின இரவில் தூங்குவது, அதாவது நடுநிசிக்கு முந்தின பகுதி தூங்குவது மிக முக்கியம், ஆரோக்கியமான வாழ்வுக்கு முக்கியமானது என்றெல்லாம் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். மருத்துவ உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதன் உலக வாழ்வில் இரவு பகல் என்பது ஒன்றாக, காலம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் ஒன்றாக இருந்தாலும், இரவு பகல் என்று சொல்லும் பொழுது செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பது போல, ஆண் பெண் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் இருவருக்குமே சம உரிமை, இருவருக்குமே பொறுப்புகள், வித்தியாசமான பொறுப்புகள் இருக்கிறது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது.
எனவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காட்சியை கண்டதும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி, வேலைக்காக வேண்டி வெளியே பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 பெண்களும் இந்த சம்பவத்தை சொல்லி ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுகள், சுப்ஹானல்லாஹ், ஆதாபுகள், ஒழுக்கங்கள், விதிமுறைகளை அந்த 2 பெண்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் எப்பயும் சொல்வது, குர்ஆனுக்கு 2 அப்ரோச் இருக்குது. குர்ஆனுக்கு 2 வகையான முறையில் குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லும். ஒன்று, ஏவல் விளக்கல்களாக குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லும். அதுக்கு சொல்கிறது கமாண்டிங் அப்ரோச். ஒன்று ஏவி செய் என்று சொல்லி மக்களை பணிக்கிறது. ஒன்று தொழுங்கோ, அகீமுஸ் ஸலாஹ், தொழுங்கள், நோம்பு பிடியுங்கள், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோம்பு விதியாக்கப்பட்டு விட்டது, வலா தக்ரபுஸ் ஸினா, ஸினாவின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று சொல்லி ஆர்டர் அடிப்படையில் அதுக்கு சொல்கிறது கமாண்டிங். அதாவது ஒரு ஆளுக்கு உண்ட கட்டளையிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது. இதுக்கு சொல்கிறது வந்துட்டு சட்டம் அடிப்படையில் செய்யாதே என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ரோல் மாடல் அப்ரோச். ரோல் மாடல், சில மக்களை ஓமானமாக காட்டி இவர்களைப் போல வாழுங்களேன், இவர்களைப் போல இருங்களேன், இவர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்களேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்துல 18 நபிமார்களுடைய பெயர்களை தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு, 18 நபிமார்கள், 25 நபிமாருடைய பேர் தான் குர்ஆனில் இருக்குது. அதில் 18 நபிமார்களுடைய திருநாமங்களை ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாவுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். ஃபபிஹுதாஹும் இக்ததி. சுப்ஹானல்லாஹ். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர்களுடைய, உங்களுக்கு இப்போ முன்னால் சொல்லப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையைப் போல அவர்கள் நடந்து போன வழியில் நீங்களும் நடந்து போங்கோ. அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்கள் எந்த வழியை நேரு வழியாக கண்டார்களோ அந்த வழி உங்களுடைய வழியாக இருக்கட்டும். யாருக்கு சொல்றான் இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இது சொல்றது ரோல் மாடல் அப்ரோச். ஒரு ஆளை சொல்லி அவரை போல நீங்க ஆகிவிடுங்கள். அவர் எப்படி நடந்து கொண்டாரு? மன்னிக்கணுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சது போல மன்னிப்போம். சமூக சேவை செய்துவிட்டு ஏதும் ஊழியம் வாங்காமல் இருப்போமா? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போல இருப்போமே? அவர்கள் அரசனாக இருந்தார்கள். ஆனாலும் கான யஅக்குலு மின் அமலி யதி, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி சுயமாக உழைத்து சாப்பிட்டார்கள். சம்பளம் வாங்க இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு அனைத்தையும் விடவும் அல்லாஹ்வை நேசித்தார்கள். குடும்பத்தை விட, மகனை விட, பிள்ளையை விட, தன்னை விட அல்லாஹ்வை நேசித்தார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வகையான சிஃபாத்துகள், தன்மைகள், குணம் இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை, எப்படி பொறுமை இருக்கணும். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பாசிட்டிவான அப்ரோச். தண்ட மகன் வழி தவறி போய்விட்டார், ஆனால் கடைசி வரைக்கும் யா புனைய யா புனைய யா புனைய, சுப்ஹானல்லாஹ், ஒரு பாசிட்டிவான நேர்மறையான திங்கிங், நேர்மையாக யோசிக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான தன்மையை வச்சு போட்டு சொல்றான், இவர்களை போல நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கள். ஃபபிஹுதாஹும் இக்ததி. எங்களுக்கு நீங்க அதான் சொல்றான். பெண்களுடைய விவகாரத்தில் பெண்கள் வேலைக்கு போக வேண்டுமா? நீங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்த அந்த 2 குமரி பெண்கள் வேலைக்கு போன சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ நீங்க அப்படி நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள். அதை நீங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா போகத்தான் வேண்டும், வைத்து பிழைப்புக்கு வாழத்தான் வேண்டும். நிபந்தனைகள் சில சட்டங்களில் ஒன்றும் செய்ய முடியாது, உழைக்கத்தான் வேண்டும் என்றால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு ஓமானம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது குர்ஆன்? குர்ஆன் சொல்லுது, ஃபவஜத மின் தூனிஹிம் இம்ரஅத்தானி தஸூதான் ஃபகால மா ஹத்புக்குமா. இன்னும் அவங்களோட செய்தி 2 பேருடைய, அந்த 2 பெண்களும் சொன்னாங்க, நாங்கள் ஒதுக்குப்புறமாக நிற்கிறோம், ஆணோடைய பெண்களாக, பெண்கள் ஆண்களோட மிக்ஸ் ஆகி நாங்கள்லாம் ஒன்றுதான் என்ற ஒரு தோட்பாடு எங்களோட கோட்பாடு அல்ல. நிர்பந்தத்தின் பெயரில் அபூனா ஷேகுன் கபீர், எங்களோட வாப்ப ஒரு வயசாலி மனிதராக இருக்கிறார், பலகீனமானவராக இருக்கிறார், அவருக்கு இந்த தொழிலை செய்து கொள்ள முடியாதின் காரணமாக நாங்கள் நிர்பந்தத்தின் பெயரில் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் வந்தாலும் கூட எங்களுக்கு
சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பியங்களை பேணியவர்களாக நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் என்று சொல்லி அந்த 2 பெண்களும் சொன்னார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், நிர்பந்தத்தின் பேரில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் மக்களிடத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் பெண்களை முதன்மைப்படுத்திவிட்டு இரண்டாவதாக அவர்களுடைய கால்நடைகளுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்டி இருக்க வேண்டும். அதுதான் அழகிய பண்பு, அதுதான் அழகான குணம். ஆனாலும் அந்த குணத்தை அந்த மக்களிடம் கண்டுகொள்ளவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால் தான் ஆச்சரியப்பட்டார்கள் என்ற கருத்தையும் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலும், ஒரு பெண் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி வெளியே போகிறது கூடுமா கூடாதா? நிச்சயமாக பிரச்சனையான விடயம் அல்ல. 4 நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இப்போ இங்கே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் வேறு. அது ஆண் பெண் கலப்படம் இல்லாத ஒரு இடமாக இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய கற்பை தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் சூழல் இருக்க வேண்டும். இதெல்லாம் இது போக இன்னொரு 3 விடயம். ஒன்று, ஒரு சகோதரி எப்பயுமே யோசிக்க வேண்டும், நான் ஒரு அல்லாஹுடைய அடிமை. நான் ஒரு அடிமை என்றால் என் எஜமான் அல்லாஹ். எனக்கு அவன் சில விதிமுறைகளை போட்டிருக்கிறான். நான் எப்படி ட்ராவல் பண்ண வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ட்ராவல் பண்ணலாம் தனிய, நான் அந்த தூரத்தை விட அதுக்கு அடுத்த தூரம் ஒன்று போவதாக இருந்தால் எனக்கு எப்படிப்பட்ட துணைகள் வேண்டும். ஒன்றோ ஒரு ஆண் துணை வேணும், மஹரமான ஒரு ஆணுடைய துணை வேணும். அப்படி இல்லை என்றிருந்தால் ஒரு ஜமாத்து, ஒரு கூட்டமான பல பெண்கள் சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இப்படிப்பட்ட சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு பெண் ட்ராவல் பண்ணுவதற்கென்று சொல்லி நிபந்தனைகள், விதிமுறைகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஏன்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அடிமையினுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளை என்னால் உடைத்து எறியப்பட முடியாது. அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சரி, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை, ஒரு பாடசாலை, ஒரு பல்கலைக்கழகம், ஒரு ஆஃபீஸ், ஒரு காரியாலயம், அங்கே போய் பார்த்தா வேலை செய்யக்கூடிய என்வாயர்மெண்ட் 100க்கு 100 பெண்கள் மட்டும், ஆண்கள் யாரும் இல்லை. அது ஒரு கல்வி பணி, அது ஒரு சமூக சேவை, அது ஒரு அரச பணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ். அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய கற்பையும் தன்னையும் பாதுகாத்து கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருக்கிறது என்று சொல்லி நன்றாக தெரியும் என்றிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாடி சொல்லுவது ஒரு பெண்ணுக்கு தடையான கர்மம் அல்ல. இது முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை, கணவனுடைய திருப்தி, அனுமதி கோரல் வேண்டும். கணவனுடைய அனுமதி வேண்டும். நீங்க கணவனுடைய அடிமை அல்ல, நீங்க கணவனுக்கு அடிமை அல்ல. கணவன்கிட்ட அடிமைத்தனத்துக்கு நான் பேச இல்லை. ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு. நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், எனக்கு ஒருத்தர் எம்ப்ளாயி, நான் ஒருத்தருக்கு எம்ப்ளாயியாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தர் வேலை செய்கிறார் என்றிருந்தால் அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், பொஸ்ட்டை கேட்டுட்டு தான் போகணும், லீவ் எடுக்க முந்தியும் கேட்கணும். இதுக்கு யாரும் அடிமை என்று சொல்கிறது இல்லை. இது ஒரு ஒழுக்க அமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு. நாளைக்கு நீங்கள் லீவ் எடுக்கணும் சொல்லிப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல முன்கூட்டியே லீவுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாமா நான் அடிமையான்னு சொல்லி? என்ன அடிமையா உங்கள்கிட்ட கேட்டுட்டு லீவ் எடுக்கிறதுக்கு? இல்லை, ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இதே மாதிரி தான் ஒரு பெண் தொழிலுக்கு போகணும், கணவனுடைய அனுமதி பெறல் வேண்டும். கணவன் சொல்றாரு, தேவையில்லையே, நீங்க சம்பாதிச்சு என்னதான் செய்ய போறீங்க, எங்களுக்கு இருக்கிறது போதுமே, நான் தானே பார்த்துக்கொள்றேன், நான் தானே செலவழிக்கிறேன், ஏன் இந்த சிரமம், ஏன் இந்த பொறுப்பு? சுப்ஹானல்லாஹ், ஏன் இந்த பொறுப்பு? மிக அன்பாக சொல்லுகின்றேன், இது யோசிக்கப்பட வேண்டிய விடயம். இன்றைக்கு அநேகமான நிக்காஹுடைய வெப்சைட் இருக்குது, நிக்காஹுடைய ப்ரொப்போசல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதிகமாக அதில் ப்ரொப்போசல் போட்டிருக்கிறது பெண்கள். 10 ப்ரொப்போசல் வந்தால் கிட்டத்தட்ட 8 ப்ரொப்போசல் பெண்களுடைய பக்கத்தால் வந்திருக்கும். கடைசியாக போட்டிருப்பாங்க கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? என் ஃப்ரீடம் எனக்கு வேணும், என் ஃப்ரீடத்தில் தலையிடக்கூடாது, என் ஃப்ரீடத்தில் எனக்கு என் ஃப்ரீடத்தை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு கம்பெனிக்கு ஜொப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணி போட்டு கீழுக்கு அதே விடயத்தை காப்பி பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்புங்களேன் பார்ப்போம். உங்களோட
நிறுவனத்தில் வேலைக்கு நான் வாரேன், ஏண்ட ஃப்ரீடத்தில் நீங்கள் கையடிக்கக்கூடாது. நான் நினச்சா வருவேன், நான் நினச்சா போவேன், ஏண்ட லஞ்ச் டைம் ஏண்ட டைம், எனக்கு நீங்கள் கட்டுப்பாடு போடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நிக்காகில் போட்ட அதே கொமெண்ட்ஸை, அதே வரிகளை இந்த ஜொப்லையும் எழுதி அனுப்புங்க பார்ப்போம், உங்களுக்கு ஜொப் கிடைக்குமான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக. கணவனுக்கு உங்களை ஆக்கிரமிக்க முடியாது, உங்களை மீது அத்துமீற முடியாது, உங்களை ஒரு அடிமையாக அடிமையாக நடத்தாட்ட முடியாது. ஆனால் ஒரு கட்டுப்பாடு, சுப்ஹானல்லாஹ், கட்டுப்படத்தான் வேண்டும். கட்டுப்படாவிட்டால் வாழ முடியாது. இதுதான் அடிப்படை. இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். மூணாவது, இது ரெண்டாவது. ஒன்று சொன்னேன், அல்லாஹுடைய அடிமை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அல்லாஹுடைய கட்டளைகள் என்னுடைய தொழில் நடவடிக்கைகளின் ஊடாக உடைக்கப்படக்கூடாது, முறியடிக்கப்படக்கூடாது. இது முதலாவது. ரெண்டாவது, என்னுடைய கணவன், அவருடைய அவருடைய 100% பொருத்தம் எனக்கு வேண்டும். எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் வரலாம், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இதுக்கு உதவியாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு இதுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கணவன் அதுக்கு 100% சம்மதிக்கிறார். ரெண்டாவது. மூணாவது ஒன்றுதான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய கடமைகள், ஹக்குகள் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. குடும்ப வாழ்க்கையினுடைய அல்டிமேட், அதாவது குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமான கோல் என்ன தெரியுமா? நல்லொரு பரம்பரையை வாழ வைத்து விட்டு போவது, நல்லொரு சந்ததிக்கு தகப்பனாக தாயாக இருந்துவிட்டு மௌத்தாகுவது. புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகளுடைய கடமைகள் எந்த காரணம் கொண்டும் பால்படுத்தப்படக்கூடாது. தாய்க்கு தாய் என்பவள் ஒரு மதரசா, ஒரு பாடசாலை, ஒரு பாசறை. அது இன்னமொத்தரால் செய்ய இயலாது, அது இன்னமொத்தரால் நிறைவேற்ற முடியாது. 5 வயசு பிள்ளைக்கு காட்டப்பட வேண்டிய அன்பு தாயினால் அது 10 வருஷத்தில் காட்ட இயலாது, 10 வயசில் காட்ட முடியாது. அப்போ குழந்தைக்கு தாய், இதை கவனத்தில் கொள்ளுங்கள், இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏண்ட நடவடிக்கைகள், தொழில் நடவடிக்கைகளின் ஊடாக காரணமாக ஏண்ட குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஏதும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுமா? எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பிரிவினை ஏற்படுது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கருணை நிறைந்த மார்க்கம், கருணை நிறைந்த மார்க்கம். ஒரு பசு இருக்குது, அந்த பசுவுக்கு ஒரு கண்டு, பால் குடிக்கக்கூடிய கண்டும் இருக்குது என்று வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கம் சொல்லுது, நீங்கள் பசுவை மட்டும் விற்க முடியாது, கண்டையும் சேர்த்துத்தான் விற்கணும். அந்த கண்டுக்கு, அந்த கன்றுக்குட்டிக்கு தாயினுடைய சூடு தேவை, தாயினுடைய பால் தேவை, தாயினுடைய அரவணைப்பு தேவை, தாயினுடைய கண்காணிப்பு தேவை. ஃபிக்ஹ் சொல்லுது, எங்களோட மார்க்கம் சொல்லுது, மாட்டை மட்டும் விற்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். கண்டையும் சேர்த்துத்தான் விற்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பாருங்க பார்ப்போம், விமான நிலையத்துக்கு போயிட்டு பாருங்க. இந்த கோவிட் காலம் சொல்கிறாங்க எந்த விமானமும் பறக்குதில்லை, ஆனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான வேண்டி ஹவுஸ்மேட் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி போகிறாங்க? எத்தனை வயசு குழந்தையை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க? எத்தனை வயசு குழந்தைய அந்த புள்ள உம்மவா அப்படியே அவ்வி பிடிச்சு கொண்டிருக்குது, கவ்வி பிடிச்சு கொண்டிருக்குது, விடுதில்லை. அந்த கேட்டில், அந்த கடைசி பாயிண்டில் இந்த காட்சியை மனித உள்ளம் கொண்ட ஒத்தனால பார்க்க முடியாது, உள்ள ஒத்தனால பார்க்க முடியாது.
அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வரக்கூடிய குடும்பத்தினருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படி மௌத்தான குழந்தைகள் ஏராளம் இருக்கிறார்கள் நாட்டில். அந்த ஏக்கத்தில் மௌத்தானவர்கள், அந்த ஏக்கத்திலேயே மௌத்தான குழந்தைகளுடைய வரலாறுகள் இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று அல்லாஹுடைய அடிமை, இரண்டாவது கணவனுக்கு மனைவி, மூணாவது குழந்தைகளுக்கு தாய். தாயாக இருந்து தாய் என்மை என்ற பணிக்கு, தாய்மை என்ற அந்த கடமையை சரிவர செய்து கொள்ள முடியும். என்னுடைய தொழில் வாய்ப்பு, தொழில் நடவடிக்கைகள், என்னுடைய பணி, அதனால் இதற்கு எந்த தடையும் ஏற்படுவது இல்லை என்ற பட்சத்தில் நாலாவதாக ஒரு பெண் மேலே சொல்லப்பட்ட விதிமுறைகளை பேணி ஒரு வேலைக்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்துவதில் எந்த ஆட்சேபனையும் எந்த குற்றமும் மார்க்கத்தில் இருக்க முடியாது என்பதுதான் அடிப்படை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லி, அந்த 2 பெண்கள் வேலைக்கு போனார்கள், அந்த 2 பெண்கள் நடந்து கொண்ட முறையை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்ரோச்சில் ஒரு நடைமுறைக்கு தேவையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இங்கே சொல்லி தருகிறான். அதை சொன்னதுக்கு பிறகு அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீர் புகட்டினார்கள். அவர்களை அவசரமாக அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட அந்த முறை, கேட்ட துஆ, அந்த துஆவுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி பதில் சொன்னான்? சில கட்டங்களில் துஆக்கள், நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனே பதில் சொல்லிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். துஆ கேட்டார்கள். அந்த துஆ கேட்கும் பொழுது ஒரு பரதேசி, வீடு இல்லை, குடும்பம் இல்லை, மனைவி இல்லை, பசிக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, ஒரு பரதேசியாக இருந்து துஆ கேட்டார்கள். துஆ கபூலாகிவிட்டது. ஒரு பெண்மணி வந்தால், வெக்க நடை போட்டவளாக வந்தால், எங்களோட வாப்பவங்களை வர சொல்கிறார் என்று சொன்னால், எதற்கு? நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கூலி தருவதற்காக வேண்டி, லியஜ்ஸியக அஜ்ரம ஸகைத்தலனா, எங்களுக்கு நீங்கள் நீர் புகட்டினீர்களே அதற்குரிய கூலியை எங்களோட வாப்பா உங்களுக்கு தர விரும்புகிறாரு, வாங்கோ என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு போனார்கள். போன சந்தர்ப்பத்தில் நடந்தவைகள் நான் சென்ற வாரம் அதை பற்றி குறிப்பிட்டேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர்கள் யார் என்பதையும் நடந்தவைகளையும், எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்ந்தேன், தாயினுடைய பராமரிப்பில் இருந்தேன், அதற்கு பிறகு இப்படியான ஒரு தவறு என்னால் நடைபெற்று விட்டது, அதற்கு பிறகு நான் பயந்தேவனாக மிஸ்ர் நாட்டை விட்டு இந்த ஊருக்கு வந்து விட்டேன், நான் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்ட சந்தர்ப்பத்தில், விளையும் பயிறு முளையில் தெரியும் என்று சொல்லுவார்கள். விளையும் பயிறு முளையில் தெரியும் என்று சொல்லுவது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அந்த மனிதர், அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் கதைத்ததுமே, பேசினதுமே, அவருடைய முகவாக்கு, அவருடைய உடை நடை பாவனை, அவருடைய அனைத்துமே ஏதோ இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டு சொன்னார்கள், லா தஹஃப், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆறுதல் சொல்லுவது, தட்டி கொடுப்பது, தூக்கி விடுவது. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், மக்களை பழிக்காதீர்கள், மக்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பீர்களா? மக்களுடைய தவறுகளை சொல்லி சொல்லி மக்களை பழிக்காதீர், மக்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பீர்களாக. இந்த வழியில் போங்குவோம், இந்த வழியில் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் மக்களை பழிப்பவர்கள் அல்ல, ஏனென்றால் அவர்களுடைய தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள் அல்ல. அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு நாங்கள் பொறுப்புதாரிகள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழி சொல்லி கொடுக்குகின்றோம், பாதை காட்டுகின்றோம், பாதை அமைத்து கொடுக்குகின்றோம். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கண்டதுமே சொன்னார், லா தஹஃப், பயப்பட வேண்டாம். அல்லாஹ் சொன்னான், ஹிஜ்ரத்து செய்து மதீனா முனவ்வராவுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சொன்ன வார்த்தை, லா தஹ்ஸன், கவலைப்பட வேண்டாம், டோன்ட் பி சேட், கவலை கொள்ளாதீர். இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன். இங்க இடையில மதீனா, அதாவது மதியனுக்கு வந்துட்டாங்க.
பரதேசியாக வந்திருக்கிறாங்க, ஒரு வழிப்போக்கராக வந்திருக்கிறாங்க. இங்கே ஆறுதல் சொல்கிறாங்க யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு லா தஹஃப், பயப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்கள் ஒரு அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீங்கள் ஈடேற்றம் அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு பாதுகாப்பு அபயம் கிடைத்து விட்டது, எனவே நீங்கள் பயப்படாதீர்கள், அச்சம் தீர்ந்தவராக நீங்கள் இந்த ஊரில் வாழுங்கோ என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆறுதல் படுத்தி அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு இடமளித்து விட்டார்கள். இப்போ அவர்கள் திரும்பி போவதற்கு ஆயத்தமாகிறார்கள். நான் அந்த நேரத்தில் சொன்னேன், சென்ற வாரம் கூட சொன்னேன், சாப்பாடு வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்தகுஃபிருல்லாஹ், நான் இதை சாப்பிட மாட்டேன் என்றாங்க. சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்தகுஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். எதற்கு? நான் தண்ணீர் புகற்றியது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி அல்ல. நாங்கள் ஒரு போதும் இன்ன அஹ்லு பைத்தின், நாங்கள் ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்தவர்கள், இன்ன அஹ்லு பைத்தின், நாங்கள் ஒரு குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர்கள், லா நபீஉ அமலல் ஆஹிரத்தி பிமில்இல் அர்தி ஸஹபா, இந்த உலகத்துடைய அளவுக்கு நீங்கள் உலகத்தை நிறைத்து தங்கத்தை தான் எங்களுக்கு தந்தாலும் கூட நாங்கள் ஆகிரத்துக்காக வேண்டி செஞ்ச ஒரு அமலை நாங்கள் விற்க மாட்டோம். எனவே நான் உங்களோட மகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பாடு அதற்குரிய கூலியாக நீங்கள் எனக்கு தர வேண்டாம். அந்த கூலி வாங்க நான் இங்கே வர இல்லை. நான் அதை செஞ்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி. இன்ன அஹ்லு பைத்தின் லா நபீஉ அமலல் ஆஹிரா, ஆஹிரத்துக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு அமலை நாங்கள் விற்க மாட்டோம். எதற்கு பகரமாக? பிமில்இல் அர்தி ஸஹபா, உலகத்தை தங்கத்தால் நிறைத்து நீங்கள் எனக்கு தந்தாலும் அதற்கு பகரமாக தந்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து விட்டார்கள். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குல், நீங்கள் சாப்பிடுங்க, ஃபஇன்னா அஹ்லு பைத்தின், நாங்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்களோட குடும்பத்துக்கென்று சொல்லியும் ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கிறது. நுத்இமுத் தஆம், நாங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்கள், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்கள், அது எங்களுடைய குடும்பத்துடைய பண்பு. நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி நாங்கள் இது தர இல்லை. நீங்கள் தண்ணீர் புகட்டியது அது உங்களுடைய நன்மையாக இருக்கட்டும். நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய உணவு, நான் உங்களுக்கு தரக்கூடிய விருந்தோம்பல், இது எங்களுடைய ஒரு பழக்கம், இது எங்களுடைய குணம், இது எங்களுடைய அஹ்லாக், இது எங்களுடைய பண்பு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல் ஆன் நஅக்குல், நாங்கள் இப்போ சாப்பிடுவோம் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு முடித்து விட்டு அவர்கள் விடைபெறப் போகிறார்கள். இப்போ தான் அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பமாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், லா தஹப், பயப்பட வேண்டாம், நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், உங்களுக்கு அபயம் கிடைத்து விட்டது, நீங்கள் அச்சம் தீர்ந்து விட்டீர்கள், இந்த ஊரில் உங்களுக்கு சந்தோஷமாக வாழலாம் என்று விடைபெற்று போவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அந்த 2 பெண்களில் ஒரு பெண், அந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வாப்பாட்டு ஒரு கதை சொன்னான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன், இந்த ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடம். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்களுடைய வீடுகளுக்குள்ள தாராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும், தாராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். காலத் இஹ்தாஹுமா, அந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணி சொன்னா வாப்பாட்ட, யா அபத்தி, அழகான மொழி, யா அபு, வாப்பான்றது, யா அபத்தின்ற அன்புக்கு பண்புக்கு பாசத்துக்குரிய வாப்பா. ஒவ்வொரு ஊரில் தன்னை வாப்பாவை விழிக்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தைகள் வச்சுருப்பாங்க, தரஹீமுடைய வார்த்தைகள். சில கட்டங்களில் அந்த வார்த்தை, அந்த வாப்பான்ற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வாப்பான்றதை ஷோர்ட் பண்ணி சொல்லுவாங்க, வாப்பட ஒரு அன்பு பேர் சொல்லுவாங்க. எப்படியோ ஒவ்வொருத்தர் ஊரில் ஒவ்வொரு வகையான பேர் சொல்லி வாப்பாவை, புனை பெயர் சொல்லி, சிறப்பு பெயர் சொல்லி வாப்பாவை அழைப்பாங்க. இப்போ இங்கே குர்ஆனுடைய நடைமுறையில் ஒன்று தான் யா அபத்தி, யா அபத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வாப்பாவை கூப்பிட்டது யா அபத்தி தான். குர்ஆன் சொல்லுது, அவர் இன்னஹு, அவர் நாளை கியாமத்தில் முஃமின்களாக இருக்க மாட்டார், அவர் முஃமின்களுடைய பட்டியல் அவர் இல்லை. ஆனாலும் சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட தன்னை வாப்பாவை பார்த்து
மாற்று மதத்தை சார்ந்தவரே, நிராகரித்தவரே, அல்லாஹுடைய அதிருப்திக்குரியவரே என்று விழிக்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். கடைசி வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வாப்பாவை பார்த்து விழிச்சது யா அபத்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வாப்பாவை பார்த்து சொன்னது யா அபத்தி இன்னி ரஅய்து 11 கௌகபா. நல்ல மொழி, நல்ல அழகான தொனியில், அழகான மொழி நடையில் பேசுவது இஸ்லாம். கடுகடுப்பதல்ல, அன்பாக பேசுவது, இரக்கமாக பேசுவது, பணிவாக பேசுவது, மொழியில் அந்த அழகிய குரல் வெளிப்படுவது. சுப்ஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அழகான பண்புகள். அந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி இப்படி சொன்னாள், யா அபத்தி, ஓ வாப்பா, ஓ வாப்பா, இஸ்தஜிருஹு, இவரை நீங்கள் அனுப்பிட வேண்டாம், இவர் போரென்றார் தானே, அனுப்பிவிட வேண்டாம். இஸ்தஜிருஹு, இவரை எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் ஒரு வேலைக்காரனாக எடுத்துக்கொள்ளுங்களேன். இஸ்தஜிருஹு, அஜீர், அஜீர்ண்டா கூலிக்கு எடுக்கிறது. டாக்ஸிக்கு சொல்கிறது அரபில் உஜ்ரா, செய்யாரத்துல் உஜ்ராண்டா டாக்ஸி, டாக்ஸி ஓட்டுற கார். அதே மாதிரி இந்த பெண்மணி சொல்கிறா, யா அபதி இஸ்தஜிருஹு, இவரை நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு கூலிக்கு. ஏண்டா நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது, நாங்கள் தொழிலுக்கு போகிறது, இதெல்லாம் அநாகரிகமான ஒன்று. மக்கள் எங்களை குறையாக பார்க்குறாங்க. நாங்கள் ஏதோ நிர்பந்தத்தில் போகிறோம். எனவே வாப்பா, இவரை நீங்கள் எங்களோட வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வேலைக்காரனாக எடுத்துட்டா பெரிய ஒரு பிரச்சனை முடியுமே. அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, அவர் ஒரு பரதேசி, அவருக்கு தங்குமிடம் கிடைச்சிவிடும், அவருக்கு சாப்பாடு இல்லை, அவருக்கு சாப்பாடு கிடைச்சிவிடும், அவருக்கு ஒரு அபயம் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் அவர் எங்களுடைய வீட்டுக்கு வேலை கிடைத்தால் எங்களுக்கும் ஒரு சுதந்திரம், எங்களுக்கும் ஒரு மனநிறைவு, நாங்களும் வெளியே போக வேண்டிய தேவையில்லை சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொன்னால் அழகான புத்தி சொன்னான். சுப்ஹானல்லாஹ். பெண்களுடைய புத்தி, பெண்களுக்கும் அகப்பார்வை இருக்கிறது, பெண்களுக்கும் அகப்பார்வை இருக்கிறது. பெண்களுடைய அகப்பார்வையை பற்றி மிச்சம் பேசலாம். தூர சிந்திக்கக்கூடியவர்கள். எங்கள்கிட்ட ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களிடத்தில் ஆலோசனைகள் மஷூராக்கள் கேட்கக்கூடாது. அப்படி மஷூராக்கள் கேட்டாலும் அந்த மஷூராவுக்கு மாற்றம் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். பெண்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருமண சம்பந்தமான விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலரிடத்திலும் மஷூராக்கள் கேட்பாங்க, ஆலோசனைகள். பெண்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. தப்பித்தவறி அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டால் அதற்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜாஹிலியத்துடைய ஒரு கருத்து சமூகத்தில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது இஸ்லாமிய கருத்தல்ல, இஸ்லாம் சொல்லித்தந்த அழகான பண்பாடும் அல்ல இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சொன்னதை வைத்து எத்தனையோ விடயங்களை முடிவு செய்திருக்கிறார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைச்சாத்திட போகிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பழைய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லை. ஏண்டா வெளித்தோட்டத்தில் பார்த்தா இது ஒரு கோழைத்தனமான உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கையில் எல்லாமே விட்டு கொடுப்போம். இஸ்லாத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் அந்த பக்கமாக போய்விட்டால் அது அங்கே அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எடுத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு கேட்க இயலாது. அவங்களோட சைட்லிருந்து யாராவது இங்கே வந்தால் அதை நாங்கள் திருப்பி கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் திருப்பி கொடுக்கணும். எப்படி இருக்கும்? வெளித்தோட்டத்தில் பார்த்தா இந்த உடன்படிக்கை 100க்கு 100 ஒரு அசாதாரணமான உடன்படிக்கை, ஒரு கோழைத்தனமான உடன்படிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சைன் பண்ண போகிறாங்க. இப்போ சைன் பண்ணுறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? இந்த வருஷம் உம்ராவும் செய்யலாம், நீங்கள் திரும்பி போகணும். நீங்கள் திரும்பி பெய்த்து அடுத்த வருஷம் அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் உம்ராவுக்கு வரணும். அதுக்கும் எக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ காபத்துல்லா இருக்குது 55 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை. ஜித்தாலிருந்து காபத்துல்லா இருக்கிற 55 கிலோமீட்டர், அது 60 கிலோமீட்டர் தூரத்தில். ஆனால் அங்கே காபா இருக்குது 6 மைல் தூரத்தில். அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் திரும்பி போங்கோ. அவங்க சும்மா எஹ்ராம் கட்டிக்கொண்டு மட்டும் வர இல்லை, காபத்துல்லாவுக்கு நேர்ந்த, காபாவுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யப்பட்ட ஹஜியன் பாலிகல் காபா, காபாவுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யப்பட்ட நேர்ச்சைகளையும் எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறாங்க. அந்த ஆடுகளுக்கு, அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் அடையாளமிட்டு காபாவுக்கு நேரப்பட்ட ஒட்டகங்கள், காபாவுக்கு நேரப்பட்டவைகள் என்று அடையாளமிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட
சந்தர்ப்பத்தில் எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வருஷம் உம்ரா செய்யலை, திரும்பி போகணும். அப்போ உம்ரா செய்யலா, இஹ்ராம் கட்டி கொண்டு வந்தோம், என்ன செய்யணும்? இப்போ தஹ்லீல் ஆகணும், இப்போ இஹ்ராத்தை கலையணும். இஹ்ராத்தை கலையிறதுக்கு ஸல்லல்லாஹு ஆயத்தமானாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இஹ்ராத்தை கலைவோம், முதலாவதாக தலைமுடிகளை சிரைத்து கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய உங்களுடைய நேர்ச்சைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கால்நடைகளை அறுத்திங்கையே நீங்கள் அதனுடைய குர்பானை செய்து விடுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் எல்லாம் மறுபக்கமாக இருந்து விட்டார்கள். செய்ய மாட்டோம், செய்ய இயலாது. பத்ரில், உஹுதில், ஹந்தக்கில் எல்லாம் உயிரையே பணயம் வைத்தவர்கள், உயிரையே துச்சமாக மதித்தவர்கள் இந்த இடத்தில் மாறு செய்து விட்டார்கள். செய்ய மாட்டோம். எப்படி இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுப்ஹானல்லாஹ். இதில் படிக்க வேண்டிய பாடம் எம்மாத்திரமோ இருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள். ஹுதைபியா நடக்கிறது, நபிப்பட்டம் கிடைச்சி கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு பிறகு, 19-20 வருஷத்துடைய தர்பியாவுக்கு பிறகு சஹாபாக்களுடைய ஆக்ஷன் இப்படித்தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? செய்ய மாட்டோம். என்ற மனிதனுக்கு சில கட்டங்கள் இபாதாத்துகளின் மீது, வணக்க வழிபாடுகளின் மீது வரக்கூடிய அந்த மோகம், காபத்துல்லாவுக்கு போகணும், தவாஃபு செய்யணும், சுப்ஹானல்லாஹ், சஃபா மர்வாவில் ஓடணும், ஜம்சம குடிச்சோணும். ஆனால் இப்போ திரும்பி போன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நபியினுடைய முடிவு. இப்போ எது முன்னுக்கு வரணும்? இபாதாத்து முன்னுக்கு வரணுமா, அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னுக்கு வரணுமா? இது ஒரு பாடம், ஈமானிய பாடம், இத்தாத்துடைய பாடம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆத்திரப்பட்டார்கள். என்னப்பா, 20 வருஷத்துடைய தர்பியாவுக்கு பிறகு இவங்க மறுபக்கம் நிற்கிறாங்க. ஆத்திரப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே போனாங்க தன்னுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியினுடைய கூடாரத்துக்குள்ள. அது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த கூடாரத்துக்குள்ளே போனதுமே முகத்தை பார்த்தார்கள். ஆஹா, ஏதோ நடந்திருக்கிறது, வருத்தத்தோடு வந்திருக்கிறாங்க, கவலையோடு வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க என்ன செய்தி என்று. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒன்றும் சொல்லல, இது சின்ன விஷயம்தானே, இதை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பெரிதுபடுத்தணும்? நீங்கள் வெளியே போய் உங்களோட பாபரை அழைத்து உங்களுடைய முடியை நீங்கள் முதலாவது சிரைத்து உங்களுடைய இஹ்ராத்தை கலைந்து விடுங்கள், மற்றதெல்லாம் தானாக நடக்கும் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மஷூரா சொன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்து முடித்தார்கள், அதைத்தான் செய்தார்கள். அப்படியா, சரி, வெளியே போனாங்க, அப்படியே செஞ்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராத்தை கலைஞ்சிட்டாங்க, முடிய சிரைச்சிட்டாங்க, தண்ட இஹ்ராம் கலையப்பட்டு விட்டது. இப்போ போன இருந்த எல்லா சஹாபாக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய ஆரம்பித்தாங்க. பெண்களுடைய மஷூராக்கள். அப்போ இங்கேயும் இந்த பெண்மணி சொல்கிறா யாரிடத்தில்? வாப்பாட்ட, இஸ்தஅஜிருஹு, இவரை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு கூலிக்கு வேலைக்கு எடுங்க வாப்பா சொல்லிவிட்டு அவ காரணம் சொல்கிறா. ஏன் இவர் கூலிக்கு நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை வேலைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா? ரெண்டே பகுதி இருக்குது. ஒன்று இருக்குது மக்களுக்கு வேலை கொடுக்கிறது, இன்னொன்று இருக்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறது. பள்ளிவாசலுக்கு சொல்கிறேன், மதரசாக்களுக்கு சொல்கிறேன், இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சொல்கிறேன். பொதுவாக நாங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? ஐயோ பாவம் அவருக்கு ஒரு ஜொப், ஐயோ பாவம் அவருக்கு ஒரு தொழில். எங்கேயாவது ஒரு இடத்தையும் கோல் போட்டு சொல்கிறது, எங்கள் ஊரில் ஹசரத் ஒன்று இருக்கிறாரு, 3 மாதமாக ஜொப் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, கூட பள்ளியில் இமாமத்தை கொடுப்போமா இவருக்கு, அனுப்புங்க இமாமத்துக்கு அவரை. அல்லது இன்னொரு மதரசால பார்க்கறது, என் தாத்தட மகன், தங்கச்சிட மகன், என் கிளாஸில் ஓதினவர், என்னோட படித்தவர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தொழில் கொடுக்கிறது, அவருக்கு தொழில். அல்லது சில இடங்கள் நடக்கும் என்ன தெரியுமா? பெரிய ஹசரத் என்பவர் பார்ப்பார், என்ன இப்படி பார்ப்பார்,
யார் யாரை தொழிலுக்கு எடுத்தா, யார் யாரை அந்த மதரசாவுடைய தொழிலுக்கு எடுத்தா, தண்ட சீட்டுக்கு, தண்ட அதிபர் என்ற ஆசனத்துக்கு யாரெல்லாம் திரட்டாக இருக்க மாட்டார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஜொப் கொடுப்போம். இதுதான் சமூகத்தில் நடக்கிற குறை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம். குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம் இவைகள் எல்லாம். ஒரு ஆணுக்கு நீங்க தொழில், ஒருவருக்கு நீங்க தொழில் கொடுக்கணுமா, அவரை வாழ வைக்கலாம், நிறுவனம் நாசமாகிவிடும். நிறுவனம் நாசமாகிவிடும். நீங்க ஒருவருக்கு தொழில் கொடுக்கணுமா, மதரசாவுக்கு நீங்க அவர் ஆசானாக எடுத்து போடலாம், அவருக்கு தொழில் ஆகிவிடும், மதரசா நாசமாகிவிடும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நாசமாகிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் உறுதியாக சொல்லுகின்றேன், வேலைக்கு ஆள் எடுங்கோ, ஆளுக்கு வேலை கொடுக்க வேணும். அப்படி என்றால் தொழிலுக்கு ஆள், இந்த தொழில் செய்வதற்கு இவர் பொருத்தமானவர், இவர் கூலி வேலை செய்வதற்கு பொருத்தமானவர், கணக்கு புள்ள வேலை செய்ய பொருத்தமானவர். ஒரு ஆசானாக ஆசிரியராக இருப்பதற்கு அவரிடத்தில் அந்த ஃபேஷன், கற்பித்தல் என்பது அவருடைய ஃபேஷன், அவருக்கு பிரசன்டேஷன் அவர்கிட்ட இருக்கிறது, பணிவு அவர்கிட்ட இருக்கிறது, ஒரு ரோல் மாடல் அப்ரோச் அவர்கிட்ட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஆசிரியர் தொழில், ஆசானாக அவருக்கு போகலாம். ஒரு பள்ளியினுடைய இமாமாக போறாரா, அவருக்கு பல மொழி வளம் இருக்கிறது, பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கிறது, அவருடைய பர்சனாலிட்டி மிச்சம் நல்லம், சுப்ஹானல்லாஹ். அவருக்கு யூத்தோட, அங்கே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களோட அவருக்கு எங்கேஜ் ஆகிறதுக்குரிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கிறது, சமூகத்தை பற்றி தெரிஞ்ச ஒருவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை பள்ளிக்கு இமாமாக எடுங்க. நீங்கள் பள்ளிக்கு இமாமா எடுத்திருக்கிறவர், உங்களோட ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிங்களம் பேசுகிறாங்க, அவருக்கு சிங்களத்தில் ஆனாவும் தெரியும், ஆயனையும் தெரியும், ஒன்றும் தெரியாது, அவருக்கு சிங்களமும் தெரியாது. அவர்கிட்ட என்ன கேட்டால் அவர் என்ன சொல்றார், இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல நான். சுப்ஹானல்லாஹ். மிக அன்பாக சொல்கிறேன், இதெல்லாம் குர்ஆனுடைய அடிப்படையில் உள்ள விஷயங்கள். அந்த பெண்மணி சொன்னா, இன்ன கைர மனிஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். வாப்பா நீங்க வேற கூலிக்கு எடுங்கோ, கூலிக்கு எடுக்கிறதுக்கு ஆக நல்லவன் யாரு தெரியுமா, அவன்கிட்ட 2 குவாலிட்டி இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஆச்சரியமானது, குர்ஆன் ஆச்சரியமான ரிக்ரூட்மெண்ட். ரிக்ரூட்மெண்ட் அதாவது நீங்க ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதாக இருந்தால் அவரிடம் இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன, அவர்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன. 2 வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லிட்டுது அந்த பெண்மணி. ஒரு பெண்மணி புத்தி சொல்லித்தாரா, ரிக்ரூட்மெண்ட்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன. இன்ன கைர மனிஸ்தஅஜரத்தல் கவி, சக்தி வாய்ந்தவர். சக்தின்னா எந்த தொழிலுக்கு நீங்க அவரை எடுக்கிறீங்களோ அந்த தொழிலில் அவருக்கு ஆளுமை இருக்க வேண்டும். அவருக்கு ஆளுமை, கற்பித்தலுக்கு எடுத்தால் கற்பித்தலில் அவருக்கு ஆளுமை இருக்கிறது. ஒரு கூலி வேலைக்கு எடுத்தால், ஒரு மேசன் வேலைக்கு எடுத்தால் மேசன் என்ற தொழிலில் அவருக்கு ஆளுமை இருக்கிறது. ஒரு கணக்கு புள்ள வேலைக்கு எடுத்தால் கணக்கியலில் அவருக்கு ஆளுமை இருக்கிறது. சுப்ஹான கவியும், சக்தி வாய்ந்தவர். இன்ன கைர மனிஸ்தஅஜரத்தல் கவி, எந்த தொழிலுக்கு நீங்கள் யாரை எடுக்கிறீர்களோ அவர்களிடத்தில் அதற்குரிய ஆளுமை முதலாவதாக இருக்க வேண்டும். அறிவும் இருக்க வேண்டும், அதை செய்யறதுக்குரிய ஃபேஷனும் இருக்க வேண்டும், அதை செய்யறதுக்கு முடியுமான சூழலும் அவருக்கு இருக்க வேண்டும். இது 3 ஒருவருக்கு இருக்கும் என்றிருந்தால் அவருக்கு அதை செய்வதற்குரிய சக்தி இருக்கும். இது முதலாவது கவியுன். 2வது அமீன், நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர். ஒரு நிறுவனத்துக்கு ஒருவரை நாங்கள் எடுக்கிறோம் என்றிருந்தால் தொழிலுக்கு அவரிடத்தில் அமானிதம் இருக்க வேண்டும். ஒரு பேங்க்ல போய்த்து வேலை செய்ய போறீங்க, நீங்க பணத்தைத்தான் திருட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பணம் உங்களுக்கு திருட இயலாது, ஏண்டா எல்லாம் கணக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது. ஆனா அந்த வங்கியினுடைய, அந்த பேங்கினுடைய டேட்டா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ரகசியமான தகவல், இன்ஃபர்மேஷன், அந்த பேங்குடைய டிபாசிட்டர்ஸ், அந்த பேங்குக்குள்ள இருக்கிற சில சீக்ரெட், இதை உங்களுக்கு களவாண்டு கொண்டு போய் இன்னமொரு வங்கியில சேரலாம், இன்னமொரு வங்கியில சேரலாம். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ இடத்துல வீட்டுக்கு வேலைக்காரனாக வந்தவன் பொஸ்ஸுடைய மனைவியை நாசமாக்கிட்டான். அமானிதம் இல்லை, அமானிதம் இல்லை.
ஒரு வேலைக்கு போகிற ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த பெண்மணி மிக அழகாக சொன்னா. ரிக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்கிற 2 நிபந்தனைகள். ஒன்று கவியுன், எந்த தொழிலுக்கு நீங்க அவரை வேலைக்கு இருக்கிறீங்களோ அந்த தொழிலை செவ்வனே செய்து முடிப்பதற்குரிய ஆளுமையும் திறமையும் படைத்தவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கை என்பது அவனிடத்தில் இருக்க வேண்டும். நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாவிட்டால் அவர் சம்பளம் வாங்கி கொண்டு போவார், செய்ய வேண்டியதை செய்திருக்க மாட்டார். குழந்தைகள் கல்விக்காகவே எடுத்திருப்பீங்க, கற்பித்தலுக்காக எடுத்திருப்பீங்க, ஆனால் கற்பித்திருக்க மாட்டார், நாசமாக்கி இருப்பார். சிலபஸை பூர்த்தி செஞ்சிருக்க மாட்டார், அமானிதத்தில் மோசடி செய்திருப்பார். எனவே அந்த பெண்மணி சொன்னா, இன்ன ஹைர மன் இஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். சுப்ஹானல்லாஹ். இங்க ஒரு கேள்வி வருகிறது. அந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும் இவர்கிட்ட சக்தி இருக்குது, இவர் நம்பிக்கைக்குரியவர்? சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய பாசை வளத்தை அவருடைய பேச்சை வைத்து மதிப்பீடு செய்யலாம். ஒருவருக்கு இருக்கிற எழுத்தாற்றலை அவருடைய எழுத்தை வைத்து புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு இருக்கிற பேச்சாற்றலை அவருடைய பேச்சை வைத்து புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு இருக்கிற கணக்கியலை அவர் செய்த கணக்குகளை வைத்து புரிந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்ப கவி என்பதை புரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணத்துல வாளியை போட்டு தண்ணி அள்ளினது, அங்கிருந்து ஒரு பாறாங்கல்ல தூக்கி அந்த பக்கமாக வச்சது, இதை அந்த பெண்மணி 2 பேரும் கண்ணால கண்டாங்க. அதனால புரிந்து கொண்டார்கள், கவியுன், இவரே கூலி வேலை செய்வதற்குரிய சக்தியானவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த எந்த பணிக்கு நீங்கள் ஒருவரை எடுக்கிறீர்களோ அந்த பணியுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவருடைய பழைய ரெக்கார்டு எடுத்து பார்க்கலும், எதுக்கு முந்தி எங்கே வேலை செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ஆளுமை என்ன என்பதை எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அமீன் என்பது நம்பிக்கைக்குரியவர். இந்த 2 பெண்மணிகளும் இந்த வாலிபருடன் புழங்கின நேரம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் தான். ஏண்டா சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால சந்தித்து, சூரியன் மறைந்து, அதாவது சென்மேகம் இஷாவுடைய நேரம் வரைக்கும் உள்ள ஒரு நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பாஷணை தான் இந்த சம்பாஷணை. இந்த நேரத்துக்குள்ள இந்த பெண்மணி சொல்றா, என்ன சொல்றான்னு சொன்னா, வாப்பாட்ட அமீன் நம்பிக்கைக்குரியவர், அமீன் நம்பிக்கைக்குரியவர் வாப்பா. எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்? இந்த அமானிதத்தை எப்படி அந்த பெண் உணர்ந்து கொண்டாள்? இவரிடத்தில் சக்தியும் இருக்கிறது, இவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். எங்கட வீட்டில் இவர் இருந்தாலும் இவர் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வார். இவர் எங்கட வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்பிக்கைக்கு பாத்திரமான முறையில் இவருடைய கடமைகளை சரியாக செய்வார். நாங்கள் 2 பெண்மணிகள் 2 குழந்தைகள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய கற்புக்கு இவரிடமிருந்து ஆபத்து ஏதும் நடைபெற மாட்டாது என்பதையெல்லாம் அந்த பெண்மணி இந்த வார்த்தைக்குள்ளே அடக்கியிருக்கிறாள். இன்ன ஹைர மன் இஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். அப்போ ஒரு கேள்வி எழும்புது, அவருடைய சக்தி வாய்ந்தவர் என்பதை பிசிக்கலாக பார்க்கலும், அமீன் என்பதை அந்த பெண்மணி எப்படி கண்டு கொண்டாள் என்றால், நீண்ட நாட்கள் புழங்கவும் இல்லை, நீண்ட நாட்கள் உண்டாக இருக்கவும் இல்லை, வெறுமனே ஒரு 4 மணித்தியாலத்துடைய தொடர்பாடல் தான் ஏற்பட்டது. அந்த தண்ணீர் புகட்டினார்கள். அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, மா ஹத்புக்குமா, அவங்க 2 பேருடைய செய்தி என்ன? அந்த 2 பெண்களும் செய்தியை சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகாலஹுமா, அந்த 2 பேருக்கு தண்ணீர் புகட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த 2 பேரும் போனதுக்கு பிறகு திரும்பி வந்து, எங்கட வாப்பவங்களை வர சொல்கிறாரு, இல்லையே ஜிசிய காஜரமா சக்கைத்தலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வாப்பவோடைய பேத்து பேசி முடிச்சு கொண்டாங்க. அவ்வளவு தான். அதை தவிர வேறொன்று நடக்க இல்லை. ஆனால் அந்த பெண்மணி ஒரு சான்றிதழ் பகருகிறாள், ஒரு நன்மாராயம் சொல்லுகிறாள், ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாள் வாப்படத்தில். இன்ன ஹைர மன் இஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து கதைப்போம். ரிக்ரூட்மெண்ட், ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதாக இருந்தால் என்ன நிபந்தனைகள், அதில் அவரிடத்தில் எந்த தொழிலுக்காக வேண்டி நீங்கள் அவரை எடுக்கிறீர்களோ அவரிடத்தில் ஆளுமை இருக்க வேண்டும். அந்த தொழில் சார்ந்த ஆளுமை, திறமை, வளம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கவும் வேண்டும். ஒருவருடைய நம்பிக்கையை அலர்ப்பதற்கு, நம்பிக்கையை அளந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய அளவுகோல் என்ன, அந்த அளவுகோலை எப்படி
புரிந்து கொள்ள முடியும் என்ற விடயத்திலிருந்து வரக்கூடிய வாரம் கதைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும். குர்ஆனை விளங்கி குர்ஆன் படி வாழ்ந்து வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு போக எனக்கும் உங்களுக்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என்று துஆ பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.